மத்திய கிழக்கு வரலாற்றின் சக்தி வாய்ந்த தாக்குதல். ஈரானின் மணிமகுடமான ஹாக் தீவு மீது அமெரிக்கா குண்டுவீச்சு. கட்டாரில் தற்காலிக பரபரப்பு. பாதுகாப்பு எச்சரிக்கை மீளப் பெறப்பட்டு நிலைமை வழமைக்கு திரும்பியது. தாக்குதல்களுக்கு மத்தியிலும் தெஹ்ரானில் திரண்ட மில்லியன் கணக்கான மக்கள். அமெரிக்காவிற்கு ஈரான் ஜனாதிபதி விடுத்த சவால். அமெரிக்காவிற்குள்ளும் பரவிய போர். 24 மணி நேரத்தில் 2 பயங்கர தாக்குதல்கள். அமெரிக்காவிடம் ஆயுதங்கள் தீர்ந்து வருகின்றதா? வெளியானது அதிர்ச்சி. ஈரானின் தற்காப்பு வளையம் சிதறுகின்றதா? பினாமி அமைப்புகளின் மர்மமான மௌனம் குறித்த கேள்வி. சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த விவரங்கள் பற்றித்தான் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். மத்திய கிழக்கு போர் மேகங்கள் மேலும் சூழ்ந்திருக்கின்ற நிலையில் ஈரானின் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹாக் தீவு மீது அமெரிக்க ராணுவம் மிக கடுமையான குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ருத் சோஷியல் தளத்தில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவின் மத்திய கட்டளை பீடம் இந்த தாக்குதல்களை முன்னெடுத்ததாகவும் இதுகுறித்து ட்ரம்ப் மேலும் குறிப்பிடுகையில், மத்திய கிழக்கு பிராந்திய வரலாற்றிலேயே இதுவரை நடத்தப்படாத மிகவும் சக்தி வாய்ந்த தாக்குதல்களில் இது ஒன்றாக அமைந்துள்ளது என்றும் தெரிவித்தார். ஈரானின் மணிமகுடம் என்று அழைக்கப்படும் ஹாக் தீவில் உள்ள ஒவ்வொரு இராணுவ நிலைகளும் முற்றிலுமாக நிர்மூலமாக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த தீவானது ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியில் 90% அதிகமான பங்கினை கொண்டிருந்தாலும் அங்குள்ள எண்ணெய் உள்கட்டமைப்புகளை இலக்கு வைப்பதை தற்போதைக்கு அமெரிக்கா தவிர்த்துள்ளதாக ஜனாதிபதி ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹார்மோஸ் ஜலசந்திக்கு அருகில் அமைந்துள்ள ஹாக் தீவு மீதான இந்த தாக்குதலானது ஏற்கனவே பதற்றமடைந்துள்ள உலகளாவிய எரிசக்தி சந்தையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. எரிசக்தி விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள இந்த தடைகள் உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை மேலும் ஆழப்படுத்தும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள். ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக இடம்பெறும் எண்ணெய் போக்குவரத்து முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் கச்சா எண்ணெய் விலையில் பெரும் மாற்றம் ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமது மிக முக்கியமான ராணுவ மற்றும் பொருளாதார மையமான ஹாக் தீவு மீதான இந்த தாக்குதல்களுக்கு ஈரான் எத்தகைய பதிலடியை தரும் என்பது குறித்து எதிர்பார்ப்பு சர்வதேச ரீதியாக அதிகரித்துள்ளது. ஏற்கனவே இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி போர் மூண்டுள்ள சூழலில் அமெரிக்காவின் இந்த அதிரடி நடவடிக்கை மோதலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக ராணுவ ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். கட்டார் நாட்டில் சிறிது நேரத்திற்கு முன்பு விடுக்கப்பட்டிருந்த அவசர பாதுகாப்பு எச்சரிக்கையை அந்த நாட்டு உள்துறை அமைச்சகம் தற்போது தளர்த்தியுள்ளது. இதன் மூலம் அங்கு நிலவிய தற்காலிக பதட்டம் தணிந்துள்ளதோடு நிலைமை மீண்டும் வழமைக்கு திரும்பியுள்ளது. சுமார் 15 நிமிடங்களுக்கு முன்பு நாடு தழுவிய ரீதியில் விடுக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் எச்சரிக்கை குறித்து உள்துறை அமைச்சகம் தனது சமீபத்திய பொது பாதுகாப்பு அறிக்கையில் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளது. பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் அனைத்தும் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை. நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் நிலைமை தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதற்கான பின்னணி மற்றும் அது எவ்வாறு கையாளப்பட்டது என்பது குறித்த விரிவான தகவல்களை கட்டார் பாதுகாப்பு அமைச்சகம் இன்னும் வெளியிடவில்லை. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ விளக்கங்களை அமைச்சகம் விரைவில் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வளைகுடா பிராந்தியத்தில் போர் பதற்றம் நிலை வருகின்ற சூழலில் கட்டார் விடுத்த இந்த தற்காலிக எச்சரிக்கை சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நடக்கும் போரின் மற்றொரு விளைவாக அமெரிக்காவிற்குள்ளும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளன. இது இனி வெறும் யூகமல்ல. கடந்த 24 மணி நேரத்தில் 2 கொடூரமான தாக்குதல்களும் அரங்கேறியுள்ளன. முதலாவது மெக்சிகன் மாகாணத்தில் உள்ள ஒரு யூத தேவாலயத்திலும் சில மணி நேரங்களுக்கு பிறகு 2வது தாக்குதல் வெர்ஜீனியாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழக வகுப்பறையிலும் நிகழ்ந்துள்ளன. வியாழக்கிழமை காலை மெக்சிகனில் உள்ள டெம்பிள் இஸ்ரேல் என்ற மிகப்பெரிய யூத தேவாலயத்தின் நுழைவாயிலுக்குள் ஒரு நபர் தன்னுடைய பிக்கப் ட்ரக்கை வேகமாக மோதி நுழைந்தார். அந்த நேரத்தில் உள்ளே 140 குழந்தைகள் முன்பள்ளி வகுப்பில் இருந்தார்கள். பாதுகாப்பு படையினர் உடனடியாக செயல்பட்டு துப்பாக்கிச்சூடு நடத்தி அந்த நபரை தடுத்து நிறுத்தினர். தாக்குதல் நடத்திய 40 வயதான அரையான் முகமது கசாலி என்ற நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் லெபனானில் பிறந்து அமெரிக்க குடியுரிமை பெற்றவர். லெபனானில் நடந்த இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் இவரது நெருங்கிய உறவினர்கள் கொல்லப்பட்டதே இந்த தாக்குதலுக்கு காரணம் என்று முதற்கட்ட தகவல்கள் கூறுகின்றன. குழந்தைகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டார்கள். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த சம்பவத்தை கடுமையாக கண்டித்துள்ளார். இது ஒரு பயங்கரமான விடயம் என்று அவர் தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்துள்ளார். மெக்சிகன் சம்பவத்தை தொடர்ந்து வெர்ஜீனியாவின் ஆல் டொமினியன் பல்கலைக்கழகத்தில் துப்பாக்கிச்சூடு நடந்தது. வகுப்பறைக்குள் புகுந்த துப்பாக்கிதாரி ஒருவர் அல்லா அக்பர் என்று முழக்கமிட்டு சுடத் தொடங்கினார். இதில் ஒருவர் கொல்லப்பட்டார். 2 காயமடைந்தனர். தாக்குதல் நடத்தியவர் முன்னாள் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு படை வீரர் என்றும் ஏற்கனவே IS தீவிரவாத அமைப்பிற்கு உதவ முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டவர் என்றும் தெரியவந்துள்ளது. மாணவர்கள் துணிச்சலாக போராடி அவரை மடக்கி பிடித்தனர். அமெரிக்க அதிகாரிகள் இதுபற்றி கூறுகையில் 2024ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே யூதர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு சம்பவங்கள் அமெரிக்காவில் பெருமளவில் அதிகரித்துள்ளன.
மத்திய கிழக்கில் ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையே போர் முற்றி வருகின்ற நிலையிலேயே வெளிநாடுகள் நடக்கும் மோதல்கள் உள்நாட்டிலும் அச்சுறுத்தல்களை தூண்டுவதாக பாதுகாப்பு முகமைகள் எச்சரித்துள்ளன. உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ராணுவம், ஆண்டிற்கு $900 பில்லியன் பட்ஜெட் கொண்ட ஒரு நாடு அமெரிக்காவிடம் ஆயுதங்கள் தீர்ந்து வருகின்றன என்று சொன்னால் அது ஒரு போர் படத்தில் வருகின்ற காட்சி போலவே தோன்றலாம். ஆனால் இது ஒரு கற்பனை அல்ல, பென்டகன் அதிகாரிகளை எழுப்புகின்ற ஒரு தீவிரமான கேள்வி. உண்மையில் அமெரிக்காவிடம் ஏவுகணைகள் தீர்ந்து வருகின்றதா என்றும் அல்லது இது ஒரு போர் பீதியா என்றும் கேள்விகள் எழுந்துள்ளன. தற்போதைய போர் ஒரு தரைப்போர் அல்ல, அது ஏவுகணை மற்றும் ட்ரோன்களால் வான்வெளியில் நடத்தப்படுகின்ற ஒரு போர். இத்தகைய போர்களில் ஆயுதங்கள் மிக வேகமாக தீர்ந்துவிடும். February 28 அன்று போர் தொடங்கியதிலிருந்து அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் துல்லியமாக தாக்கும் ஏவுகணைகளை வாரியிறைத்து வருகின்றன. இதில் முக்கியமானது டொமாஹாக் ஏவுகணைகள். கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் இருந்து ஏவப்படுகின்ற இதன் ஒவ்வொன்றின் விலையில் $4 மில்லியன் ஆகும். போர் தொடங்கியது முதல் 100 மணி நேரத்திலேயே 168 டொமாஹாக் ஏவுகணைகளை அமெரிக்கா ஏவியுள்ளது. அதாவது வெறும் 4 நாட்களில் $600 மில்லியன் மதிப்பிலான ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் அமெரிக்கா மொத்தம் வாங்கியதே 322 ஏவுகணைகள் தான். ஆனால் கடந்த பல ஆண்டுகளில் வாங்கியதை வெறும் 2 வாரங்களில் அமெரிக்கா காலி செய்துள்ளது. ஈரான் தன்னுடைய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகின்றது. அதை தடுக்க அமெரிக்கா பேட்ரியாட் மற்றும் THAAD ஏவுகணைகளை பயன்படுத்துகின்றது. ஈரானின் ஒரு ட்ரோன் விலை வெறும் $30,000 ஆகும். ஆனால் அதை சுட்டு வீழ்த்த அமெரிக்கா பயன்படுத்தும் ஒரு பேட்ரியாட் ஏவுகணையின் விலை $4 மில்லியன் ஆகும். அதாவது ஈரான் $1 செலவு செய்யும் இடத்திலெல்லாம் அமெரிக்கா அதனை தடுக்க $100 மேல் செலவு செய்கின்றது. இது ஒரு பெரிய பொருளாதார சிக்கலையும் உருவாக்கியுள்ளது. ஏவுகணைகளை ஒரே இரவில் தயாரித்துவிட முடியாது என்றும் THAAD போன்ற நவீன ஏவுகணைகள் வருடத்திற்கு வெறும் 11 மட்டுமே தயாரிக்கப்படுகின்றன. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடந்த 12 நாள் போரிலேயே அமெரிக்கா தன்னுடைய கையிருப்பிலிருந்த THAAD ஏவுகணைகளில் 25% இழந்துவிட்டது. தற்போது மீண்டும் ஒரு பெரிய ஏவுகணை போர் முன்னுள்ளதால் நிலைமை இன்னும் மோசமாகியுள்ளது. பென்டகன் தகவல்களின்படி போர் தொடங்கிய 6 நாட்களில் அமெரிக்காவிற்கு $11 பில்லியன் செலவாகியுள்ளது. இதில் பெரும்பகுதி ஆயுதங்களுக்காக செலவிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவிடம் ஆயுதங்கள் தீர்ந்துவிட்டதா என்ற கேள்விக்கு இல்லை, எங்களிடம் போதுமான அளவு கையிருப்பு உள்ளது என்று பென்டகன் அதிகாரப்பூர்வமாக சொல்லுகின்றது. ஆனால் இவ்வளவு வேகமான ஏவுகணைகள் தீர்ந்து போனால் இன்னொரிடத்தில் ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் என்ன செய்வதென்ற அச்சம் அமெரிக்க அதிகாரிகளிடையே நிலவுகின்றது. ஏனெனில் நவீன போர்கள் யார் சிறந்த ஆயுதங்களை வைத்திருக்கின்றார்கள் என்பதை பொறுத்து மட்டுமல்ல, யார் அதிக காலம் தொடர்ந்தும் சுட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் என்பதையும் பொறுத்தே அமைந்துள்ளதாகவே நிபுணர்கள் கூறுகின்றார்கள். அடுத்து மத்திய கிழக்கில் ஈரான் பல ஆண்டுகளாக கட்டமைத்து வந்த பினாமி அமைப்புகளின் பலத்தை இந்த போரானது தற்போது சோதித்து பார்த்துள்ளது. லெபனானின் ஹிஸ்புல்லா, காசாவின் ஹமாஸ், ஏமனின் ஹவுதிகள் மற்றும் ஈராக்கின் ஷியைட் போராளிகள் என்று ஒரு நிழல் இராணுவத்தையே ஈரான் உருவாக்கியிருந்தது. இதனை எதிர்ப்பு அச்சு என்று ஈரான் அழைத்தது. ஆனால் தற்போது ஈரான் நேரடியாக தாக்கப்படும் போது இந்த அமைப்புகள் காட்டும் தயக்கம் ஈரானின் வியூகத்தில் உள்ள பலவீனத்தை வெளிப்படுத்துவதாக கூறப்படுகின்றது. அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட பிறகு ஹிஸ்புல்லா ஆரம்பத்திலேயே களத்தில் இறங்கியது. இஸ்ரேல் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது. நாங்கள் சரணடைய மாட்டோம், எதையும் தியாகம் செய்ய தயார் என்று அவர்கள் முழங்கினாலும் இஸ்ரேலின் பதில் தாக்குதல் மிக கொடூரமாக உள்ளது. லெபனான் முழுவதும் ஹிஸ்புல்லாவின் நிலைகள் தரைமட்டமாக்கப்பட்டு பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டன. ஈராக்கிலுள்ள ஈரான் ஆதரவு குழுக்கள் அமெரிக்க தளங்கள் மற்றும் இஸ்ரேலி இலக்குகள் மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளன. ஆனால் இந்த தாக்குதல்கள் பெரும்பாலும் முறியடிக்கப்பட்டுள்ளன. ஈராக்கிய அரசியல் சூழலில் இந்த குழுக்கள் அங்கமாக இருப்பதால் போரை தீவிரப்படுத்தினால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று அச்சத்தில் இவை நிதானமாக செயல்படுகின்றன. ஹமாஸ் அமைப்பு ஈரானின் மறைந்த உச்ச தலைவருக்கு இரங்கல் தெரிவித்திருந்தாலும் இந்த போரில் அவர்கள் இதுவரையில் பெரிய அளவில் ஈடுபடவில்லை. ஏற்கனவே இஸ்ரேலுடன் நடந்த நீண்ட போரில் ஹமாஸ் பெருமளவு பலவீனமடைந்துள்ளது இதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகின்றது. ஈரானின் மிகவும் சக்தி வாய்ந்த கூட்டாளிகளான ஹவுதிகள் செங்கடல் பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார்கள். இவர்களிடம் நீண்ட தூரம் பாய்கின்ற ஏவுகணைகள் உள்ளன. நாங்கள் ஈரானுடன் துணை நிற்போம் என்று அறிவித்தாலும் அவர்கள் இன்னும் போரில் நேரடியாக குதிக்கவில்லை. கடந்த காலங்களில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களால் ஏற்பட்ட இழப்புகளை அவர்கள் இன்னும் மறக்கவில்லை. மேலும் ஏமனில் தங்களுக்கு எதிரான சவுதி ஆதரவு படைகள் இந்த சூழலை பயன்படுத்திக் கொள்ளக்கூடும் என்ற உள்நாட்டு அச்சமும் அவர்களுக்கு உள்ளது. ஈரானின் கேடயமாக இருக்க வேண்டிய இந்த எதிர்ப்பு அமைப்புகள் இப்போது தங்கள் சொந்த பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கின்றன. ஒரே நேரத்தில் அனைவரும் இணைந்து தாக்குவார்கள் என்ற ஈரானின் கணக்கு தற்போது பொய்த்து போக தொடங்கியுள்ளது என்றே ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அடுத்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களுக்கு மத்தியிலும் ஈரானில் சர்வதேச குஸ்தினத்தை முன்னிட்டு மில்லியன் கணக்கான மக்கள் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மக்களின் துணிச்சலான செயலை ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் வெகுவாக பாராட்டியுள்ளார். நேற்று தெஹ்ரான் மற்றும் ஈரான் முக்கிய நகரங்கள் இடம்பெற்ற பேரணிகளின் போது அமெரிக்கா இஸ்ரேலிய போர் விமானங்கள் போராட்டக்காரர்கள் கூடியிருந்த முக்கிய வீதிகளுக்கு அருகிலும் பகுதிகளையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தின.
தெஹ்ரானின் என்கலாப் வீதியில் நடைபெற்ற தற்கொலை மற்றும் பயங்கரவாத தாக்குதல்களில் பெண் போராட்டக்காரர் ஒருவர் கொல்லப்பட்டார். இத்தகைய அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் மக்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியவாறு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதேவேளை மக்களின் எழுச்சி குறித்து அறிக்கை வெளியிட்ட ஜனாதிபதி பெசஸ்கியன், குண்டுவீச்சுகளுக்கு எதிராக மில்லியன் கணக்கான மக்கள் தைரியமாக திரண்டது ஒடுக்குமுறைக்கு எதிராக ஈரானிய தேசத்தின் உறுதிப்பாட்டை உலகம் காட்டியுள்ளது என்றும், உங்கள் காவி இருப்புக்கு முன்னால் உலகம் இன்று தலை வணங்குகின்றது என்றும் தெரிவித்தார். மேலும் புதிய உச்சத் தலைவர் மொஜ்தபா ஹமேனி வியாழக்கிழமை வெளியிட்ட செய்தியானது நாட்டின் எதிர்கால பாதையை தெளிவாக காட்டியுள்ளதாகவும், அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி இந்த நெருக்கடியை ஈரான் எளிதாக கடக்கும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் இது பற்றி குறிப்பிடுகையில், இந்த போராட்டங்கள் போர் மேலாண்மை அமைப்பில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்துள்ளதாக தெரிவித்தார். இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.